கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு வழிதான் வரலாறு பிறந்தது. இந்த உலகம் கிறிஸ்து பிறப்பை மையப்படுத்தித்தான் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் பேசப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்ற உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், முதலாவது, கிறிஸ்து பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இயேசுவை மையப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வோம். கிறிஸ்து உலகத்திற்கு மையம். கிறிஸ்துவை மையப்படுத்தி பேச வேண்டும், செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். ஆகவே தான் யோவான் 14:6 இயேசு வெளிப்படுத்தினார், நான் தான் வழி, நான் உண்மை, உயிர் என்று வெளிப்படுத்தினார். இயேசு பிறந்த பொழுது ஓய்வு நாளில் பிறக்கவில்லை, சாதாரண ஒரு நாளில் அவர் பிறந்தார். மத்தேயு 1:21 சொல்கிறது, ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். ஆகவே தான் திருத்தூதர் பணி 4:12 சொல்கிறது, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த இயேசுவை மையப்படுத்தி மீட்பு பெற முடியும், மன்னிப்பு பெற முடியும், குற்ற உணர்வுகளிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும், நோயிலிருந்து விடுதலை பெற முடியும், அனைத்து கட்டுகளில் இருந்தும் நாம் விடுதலை பெற்று வாழ்வு பெற முடியும். தூய்மை வாழ்விலும் நன்மை செய்யும் வாழ்விலும் இந்த மகிழ்ச்சியை காணுவோம். இரண்டாவதாக, கிறிஸ்து பிறப்பு அமைதி தரும் நற்செய்தி. இயேசு பிறப்பதற்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன் ஏசாயா இறைவாக்கினர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், அவர் அமைதியின் அரசர் என்று எழுதினார். இயேசுவை மையப்படுத்தி அமைதியை பெறுவோம், அமைதியின் கருவிகளாக மாறுவோம், வாழ்வோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று லூக்கா 2:13-14 வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பு அது அமைதி தருகின்ற ஒரு நற்செய்தி என்பதை நாம் அறிவோம். இயேசு பிறப்பிலே பெத்லெகேம் என்ற ஒரு பெயர் வருகிறது. பெத்லெகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு என்று பொருள்படுகிறது. பெத்லெகேம் புனித நகரம் கிடையாது. அந்த இடத்தில் மாட்டுத் தொழுவம் இருந்தது. இதிலே தான் இயேசு பிறக்கிறார். நாசரேத் முதல் பெத்லெகேம் வரை 60 மைல். இந்த 60 மைல் நடந்து சென்றவர்கள்தான் நமது தாய் மரியாள். பாபேல் அப்படி என்றால் உணர்வுகள் ஆளுமை செய்கிற இடம். பெத்லெகேம் என்றால் அமைதி ஆளுகை செய்கிற இடம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு பெத்லெகேமாக மாற வேண்டும், அமைதி ஆளுகை செய்கிற வாழ்வாக மாற வேண்டும். மத்தேயு 2:6 மீகா 5:2 இந்த பெத்லெகேமை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது, யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலரை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார். ஆகவே உன்னிலிருந்து இயேசுவின் மதிப்பீடுகளான பெத்லெகேம் என்ற நிலையில் உள்ள உன்னுடைய வாழ்வில் இருந்து அன்பு, அமைதி, உண்மை, நீதி, நன்மைகள் வெளிப்படட்டும். பெத்லெகேம் ஒரு அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுவது போல உங்களுடைய வாழ்வு ஒரு அப்பமாக மாறட்டும். எடுக்காத அப்பம், வாழ்த்தாத அப்பம், நன்றி கூறாத அப்பம், பிற்காத அப்பம், கொடுக்காத அப்பம் பெருகாது. மூன்றாவதாக, கிறிஸ்து பிறப்பு என்பது இம்மானுவேல் என்ற நற்செய்தி. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த மாபெரும் நற்செய்தியானது மத்தேயு 28:20 சொல்லுகிறது போல,
உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடே இருப்பேன். ஆகவே கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கிற மாபெரும் ஒரு செய்தி, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற செய்தி. இதை நாம் அறிவோம், உணர்வோம், நம்முடைய வாழ்விலே இதனை மையப்படுத்துவோம். நான்காவதாக, கிறிஸ்து பிறப்பிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு நற்செய்தி, இயேசு பிறப்பதற்கு கடவுள் தூய கன்னிமரியாளை, அருள் நிறைந்த கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்தார். இந்த கன்னிமரியாள் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நம்முடைய வாழ்விலே தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு தூய ஆவியினுடைய கனிகளும் கொடைகளும் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. லூக்கா நற்செய்தி 2:8-12 முடியுள்ள இறைவசனங்களை படித்தால், சாதாரண இடையர்களுக்கு கடவுளுடைய தூதர் ஆடுகளை வெட்ட வெளியில் மேய்த்து கொண்டிருந்த இடையர்களுக்கு இப்படியாக வெளிப்பட்டார். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு அது ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. வாழ்வில் உயர்ந்தது மகிழ்ச்சி. ஆனால் ஏரோதுக்கு அந்த பிறப்பு கலக்கம் கொடுத்தது. அவன் கலங்கினான். காரணம், தன்னுடைய அரச பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். அவனுடைய சுயநலம், பொறாமை இது அவனுடைய உள்ளத்திலே இருந்தபடியினால் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொன்றான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எல்லா அரசும் நிரந்தர அரசல்ல. எல்லா அரசனுடைய அதிகாரத்தையும் இயேசுவினுடைய 2வது வருகையிலே கடவுள் அதையெல்லாம் எடுத்து இயேசுவினிடம் கொடுப்பார். இதை நாம் மனதிலே கொள்வோம். பிரான்சிஸ் அசுசியார் வெளிப்படுத்துவது போல, மனிதனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் போதும் என்ற மனநிலை இல்லாத காரணத்தினால் அவர்களால் மகிழ்ச்சியால் இருக்க முடிவதில்லை. ஆனால் பறவைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5வதாக, கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி என்பது நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் கருவிகளாக வாழ வேண்டும். லூக்கா 2 சொல்லப்படுகிறது போல, சிமையோன் குழந்தை இயேசுவை கையில் வாங்கி கொண்டு இப்படி சொன்னார், உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, இப்போது என்னை அமைதியாக போகவிடும். சிமையோன் கண்ட மீட்பை, கிறிஸ்து பிறப்பு வழி கண்ட மீட்பை, கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை நம்முடைய வாழ்விலே கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு மீட்பு, அவர் இல்லாமல் நமக்கு மீட்பில்லை என்பதை, இந்த உலகத்திலே இந்த இயேசுவினுடைய பெயரை தவிர நாம் மீட்படைவதற்கு வேறொரு பெயர், நாமம் அருளப்படவில்லை என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே மீட்பின் கருவிகளாக வாழ்வோம். 6வதாக, இயேசு பிறப்பிலே 3 ஞானிகள், அதாவது கஸ்பர், பல்தசார், மெல்கியாஸ், பாரசீகம், எகிப்து, சிரியாவிலிருந்து கடந்து போய் பொன்னையும் சாம்பிராணியையும் வெள்ளப்போளத்தையும் கொண்டு போய் இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்து ஆராதித்து அவர்கள் புதிய வழியிலே கடந்து சென்றார்கள். இந்த பொன் அரச நிலையை குறிக்கிறது. சாம்பிராணி ஆராதனைக்குரியவர் என்பதை குறிக்கிறது. வெள்ளைப்போளம் தூய்மையையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்விலே இயேசு மட்டுமே ஆராதனைக்குரியவர். ஆகவே இந்த இயேசுவை நாம் ஆராதிக்கும்போது நம்முடைய வாழ்விலே உண்மையான அரசு நிலையை குறிக்கின்ற, ஆராதனைக்குரியவரை குறிக்கின்ற, தூய்மையை தெய்வீகத்தை குறிக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு நல்ல நாளிலே மகிழ்ச்சியான வாழ்வும் அமைதியான வாழ்வும், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நிலையிலுள்ள, உணர்விலுள்ள, அனுபவத்திலுள்ள வாழ்வும், தூயாவினால் நிரம்பி கனிகளையும் கொடைகளையும் கொடுக்கின்ற வாழ்வு, மீட்பின் கருவிகளாக வாழ்கின்ற வாழ்வு, ஒரு புதிய வாழ்வும் புதிய வழிகளிலே புதிய செயல்களிலே கடந்து போக இந்த கிறிஸ்மஸ்
நமக்கு உணர்த்துகிறது. இதனுடைய ஆசீரை அருளை குழந்தை இயேசு வழியாக, கிறிஸ்து இயேசு வழியாக, இந்த கிறிஸ்து பிறப்பு வழியாக இறைவன் நமக்கு அருள்வாராக. ஆமென், ஆமென். இஸ்ராயேலீசன், இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். உண்மையை உரைக்கவே நமக்காக இயேசு பிறந்தாரே, உலகத்தை மீட்கவே நமக்காக தம்மை இழந்தாரே. இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். வெறுமையாக்கி அடிமை வடிவில் மனித உருவுக்கு ஒப்பானார். வெறுமையாக்கி அடிமை வடிவில் மனித உருவுக்கு ஒப்பானார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். துயரங்கள் அறிந்த இயேசு அடிமைத்தனங்களை அழித்தாரே. துன்பத் துயரங்கள் அறிந்த இயேசு அடிமைத்தனங்களை அழித்தாரே. போராமை போய் குற்றம் அவமானம் சதித்திட்டம் பழிகளேதும் பலிக்கல்ல. போராமை போய் குற்றம் அவமானம் சதித்திட்டம் பழிகளேதும் பலிக்கல்ல. இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். இடமெல்லாம் நன்மைகள் செய்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். போன இடமெல்லாம் நன்மைகள் செய்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். உயிர்த்த இயேசு உடனிருந்து நம்மை
நடத்துவார். உயிர்த்த இயேசு உடனிருந்து நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார். இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார். உண்மையை உரைக்கவே நமக்காக இயேசு பிறந்தாரே, உலகத்தை மீட்கவே நமக்காக தம்மை இழந்தாரே. இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார்.